ஹாய் மக்களே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எல்லாருக்கும் நானும் என்னோடய ஸ்வீட் ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எனக்கு என் புருஷன் பரிமாற, அவருக்கு நான் பரிமாற, அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு மூமெண்ட் மக்களே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஓகேங்களா, சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வேறு சண்டைக்கு வேறு வந்துட்டார் மக்களே. ஓகேங்களா, ஏன் என்னென்னா சாப்பிட்டுட்டு போது என்ன சரி எப்படி சொல்கிறா, ஒரு 2 பொண்டாட்டி கட்டினதால கோவம் என் மேலே. ஓகேங்களா, அதனால் அந்த இதெல்லாம் சமாளித்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து திரும்ப சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன் உலகத்தில் இது 2 பொண்டாட்டி கட்டலையா அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, பொண்டாட்டி 2 பொண்டாட்டியும் ஜோடியாக ஒத்துமையாக போனோம் பார்த்தீங்களா. இதில் அதுதாங்க மக்களே ஹைலைட்டு. ஓகேங்களா, என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரியே ஒத்துமையாக எல்லோரும் ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃப் இருந்தால் நல்லா தங்கம் போல் பார்த்துக்குவாங்களே. ஒரு பொண்டாட்டிக்கு முடியும்னா ஒரு பொண்டாட்டி பார்த்துக்குவாள். அந்த மாதிரி சண்டை இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் எங்களுக்குள்ள ஹாப்பினஸாக தான் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் என் ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃப், நான் சைன் ஒய்ஃபாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகேங்களா, நாங்கள் 2 பேரும் ஓகேங்களா. எனக்கு முடியலன்னா அவள் பார்த்துக்குவோம், அவள் பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறோம் அவன் சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் இங்கே வந்து கேமராமேன் நல்ல விஜய் அண்ணா கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசியிருந்தோம். இந்த கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா, ட்ரீம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அந்த அண்ணா தான். ஓகேங்களா, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப கேரக்டர். ஓகேங்களா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள பார்க்கவே முடியாது. நல்லதை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. மற்றவங்க மாதிரிலாம் அவங்க முதுகில் குத்துற பழக்கெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இப்போன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு எங்களோட கேமராமேன்னா அந்த அண்ணா ஒருத்தவங்க மட்டும் தான் இப்போ எங்கள் காலேஜில் உறவாக இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க கூட ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நானே வேறு பண்ண சரியா பெரிய அவஸ்தை. நான் பண்ண பாடு பெரும் பாடி இருக்கிற வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். அது எப்படி எனக்கு தெரியும். ஓகேங்களா, நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகேங்களா மக்களே, அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நேற்று நான் சேரீல ஹஸ்பண்ட் எனக்கு வேர் பண்ண சேரீ நல்லா இருந்துச்சு. கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க மக்களே. அழகாக இருக்குன்னா கீழே அந்த கமெண்ட் சொல்லிட்டு போங்க மக்களே. ஊற்றுது அப்படின்னு புடப்பட அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது ஒரு புதுமலை தம்பதியில் வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நம்மளும் ஃபேன். ஓகேங்களா, கல்யாணம் ஆகி வந்தாங்க தூத்துக்குடியிருந்து லவ் மேரேஜ் தம்பி. அந்த தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு அதையும் நாங்கள் வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கோம். பட் அதை போடுறதா போட வேணாமா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புது கல்யாணம் முடிஞ்சு இந்த ஜோடி மீட் பண்ணோம். நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த 11:30 மணி மக்களுக்கு கரெக்டாக மதுரை. ஓகேங்களா, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் வந்து ஹார்லிக்ஸ் ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஒரே கும்பல் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டமாக க்ரௌட் எல்லாம் கூட்டிட்டாங்க மக்களே. ஃபங்க்ஷன் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு ஹோட்டலில் அந்த ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஜாலியாக காலையில் வந்தோமா. ஓகேங்களா, வளையப்பட்டி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன சேலையை முதல்ல ஒரு வீக் போட்டு அந்த செயின் வளையல் இதெல்லாம் கழட்டி தூக்கி தூர விட்டு எடுத்துட்டு நல்லா நல்லா கரெக்டாக 11 மணிக்கு தான் முடிச்சேன். ஓகேங்களா, 11 மணிக்கு முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு துணி துவைச்சிட்டு இப்போ தான் சாப்பிட்டு